இலக்கண குறிப்பில் ஒரு 5 முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், தொழிற்பெயர், அப்புறம் வினையால் அணையும் பெயர். வினைமுற்று அப்படின்னா என்னென்னா ஒரு வினைச்சொல் முற்று பெற்று இருக்கணும், அதுதான் வந்து வினைமுற்று. படித்தாள், படித்தான், படித்தார் இதெல்லாம் வந்து என்னென்னா முற்று பெற்று இருக்குது, அதனால் வந்து வினைமுற்று அப்படின்னு வரும். இதுவே வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையை குறிக்காது, யார் செஞ்சாங்களோ அவங்கள குறிக்கும். படித்தவர் அப்படின்னா என்னது செஞ்சவரை வந்து குறிச்சிருக்கு. நடித்தவர் அப்படின்னா யார் செய்கிறாங்களோ அவங்கள வந்து குறிக்குது. இதுவே படித்தல் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு வரும். ஏன் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று அப்படின்றது காலம் காட்டும், தொழிற்பெயர் அப்படின்றது காலத்தை காட்டாது. படித்தல் அப்படின்றது எந்த காலத்தை காட்டுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, அது மாதிரி இருந்தால் தொழிற்பெயர் அப்படின்னு வரும். எச்சம் பார்த்தீங்கன்னா பெயரெச்சம் வினையெச்சம் 2 டைப் இருக்குது. படித்த, படித்து ரெண்டுமே வந்து என்னென்னா எச்சமாக இருக்குது பாருங்கள், முடியலை. சவுண்டில் வந்தால் பெயரெச்சம், இதுவே இல்லைன்னா சவுண்டில் வந்தால் வினையெச்சம். இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ரிலேட்டட் வீடியோவில் கீழே வந்து லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன்.